Audio Jungle. Audio Jungle. Hey guys, நீங்கள் PHP கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து PHP மட்டும் இல்லாமல் MySQL டேட்டா பேஸோட கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது வித் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா, நம்ம வந்து OOP அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டோடு சேர்த்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டான PHP கோர்ஸ் வந்து இப்போ நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, முதல்ல வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு HTML CSSோட பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, HTML CSS அப்படிங்கிறது என்ன நிறைய எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் பேசிக்காக H1 டேக்னா என்ன, ஹெட் டேக்னா என்ன, பாடி டேக்னா என்ன, இந்த மாதிரி ஜஸ்ட்டு மேலோட்டமாக அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு HTML தெரில அப்படின்னா நீங்கள் எங்களோட HTML கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் PHP கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த PHP கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக PHP வந்து பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா, ஸோ PHP அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பேக் எண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து PHP பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பித்து PHPயில் வர சின்ன சின்ன கான்செப்டும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம். ஒன்ஸ் உங்களுக்கு PHPயோட பேசிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து MySQL டேட்டா பேஸோட பேசிக்ஸ் கற்றுப்போம். ஸோ அந்த MySQL டேட்டா பேஸோட பேசிக்ஸ் கற்றுக்கும் போது நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக, சின்னதாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கற்றுப்போம். என்ன அப்படின்னா, இந்த CRUD அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பண்ணுவோம். ஸோ இந்த CRUD அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, CRUDக்கு கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம வந்து CRUD அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம PHP யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸில் சில விஷயத்தை நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக் தான் கற்றுக்க போகிறோம். இது வந்து மெயின் ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கற்றுப்போம், இப்படி ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என்னோடய டேட்டா பேஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஓகேவா, நான் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து நான் ஒரு யூசர் நேம் அடிச்சுட்டு ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நான் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். நான் டேட்டா பேஸில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து டேட்டா பேஸில் வந்து எனக்கு வந்து அப்லோட் ஆயிரும். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து MySQLோட கனெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ண கற்றுப்போம். ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண கற்றுக்கிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரீட் போவோம். ஸோ ரீட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா வந்து டேட்டா பேஸ்லேருந்து வேறு ஏதோ ஒரு சர்வர்லேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான். இப்போ தான் நம்ம SQL பேசிக்ஸே கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இது பண்ண அப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்டேட் பண்ணுறது அப்படின்னா SQLல இருக்கிற டேட்டா பேஸில் அந்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுறது. இப்போ இந்த யூசர் நேம் வந்து அஸ்வின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போது நான் வந்து A அப்படின்னு மாற்றிடுறேன், பாஸ்வேர்டையும் A அப்படின்னு மாற்றிடுறேன், ஐடி வந்து 16, பிகாஸ் இதோட ஐடி வந்து 16 அப்படிங்கிறதுனால அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் டேட்டா பேஸை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டேட்டா பேஸில் அது வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நான் போயிட்டு ரீடில் போய் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா, அதில் போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கேயும் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சர்வர்லேருந்து கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கும் பண்ணுவோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டெலீட். ஸோ டெலீட்டுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஜஸ்ட் அந்த யூசர் நேம் அடிச்சுட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். இப்போ நான் போயிட்டு ரீடில் பார்த்தேன்னா எனக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். ப்ளஸ் எனக்கு டேட்டா பேஸ்லேயும் டேட்டா அழிஞ்சிரும். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து டேட்டா பேஸில் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ பட் இது மட்டும் பத்தாது அப்படிங்கிறனால ஜஸ்ட் வந்து PHP அண்ட் MySQLோட பேசிக்ஸ் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டு நம்ம வந்து இன்னொரு பெரிய ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறனால ஒரு பிளாக் சிஸ்டம், ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சைட் ஒன்று பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதான் வந்து அந்த பிளாக். ஓகேவா, இந்த மாதிரி வந்து பிளாக் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இது எதுவுமே வந்து வெறும் வந்து HTML டைனாமிக் போஸ்ட் கிடையாது. எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் போஸ்ட் கிடையாது, எல்லாமே டைனாமிக்கான போஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை கண்டினியூ ரீட் கொடுத்து நான் கீழே போய் என்னால் கமெண்ட் பண்ண முடியும். பட் இப்போது நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இப்போது இந்த ஒரு நேம் அடிச்சுட்டு இந்த ஒரு மெயில் அடித்து யூடியூப் அப்படின்னு நான் கமெண்ட் அடித்து நான் சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா
இப்போ யூசர் வந்து இப்போ டைப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி பில் பண்ணியிருப்போம், அது வந்து அட்மினுக்கு போகிற மாதிரி அட்மின் வந்து அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். இப்போது அட்மினுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அட்மின் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் அட்மின் கிடையாது. ஸோ நான் வந்து முதல்ல என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின்ல போயிட்டு நான் வந்து லாகின் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் ஆகும். இப்போ நான் வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன், தப்பாக கொடுத்தா எனக்கு வந்து இமெயில் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் நாட் இன்கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாகின் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அட்மின் பேனலில் நம்மளோட டேட்டா பேஸோட எல்லா போஸ்டர்ஸும் நம்ம காட்டும். இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லா போஸ்ட்டுமே காட்டுது. ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கமெண்ட்ஸில் போயிட்டு கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து எல்லா கமெண்ட்டும் காட்டும். நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக யூடியூப் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நான் வந்து அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அப்ரூவ் ஆயிரும். ஓகேவா, அப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த போஸ்ட்டுக்கு போய் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்டர்ஸும் டைனமிக்காக போடுற மாதிரி பில்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வியூ ஆல் போஸ்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் என்னால் எல்லா போஸ்ட்டையும் பார்க்க முடியுது. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணி என்னால் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து யூடியூப் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். கேட்டகரி வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஒரு இமேஜ் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் செலக்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் அப்படிங்கிற இந்த புது போஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து டைனமிக்காக டேட்டா பேஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். நீங்கள் எடிட் கிளிக் பண்ணி உங்களோட கேட்டகரிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பப்ளிஷர் போஸ்ட்டாக அன்பப்ளிஷராக பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட்டாக நம்ம போட்ட போஸ்ட் வந்து PHP அப்படின்னு சொல்லி நான் கேட்டகரியை சேவ் பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் போஸ்டர்ஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா இதோட கேட்டகரி வந்து PHP, இதோட கேட்டகரி PHP. கரெக்டாக இப்போ சைட்டில் இங்கே PHP அப்படிங்கிற நிறைய டேப்ஸ் இருக்குது, போஸ்ட் கேட்டகரிஸ்னு. இங்கே நான் PHP அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு PHP கேட்டகரியில் இருக்கிற போஸ்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு காட்டும். இதே இப்போ இதோட கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா JavaScript அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் JavaScript அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு JavaScriptல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தான் காட்டும். ஸோ இது ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச் பண்ணுற ஃபீச்சரும் பில்ட் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூப் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூடியூப் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. வேறு எந்த போஸ்ட்டுமே எனக்கு காட்டல. கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸை பில்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து குரூப்பாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அன்பப்ளிஷ் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபீச்சரும் பில்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒரே ஒன்று செலக்ட் பண்ணி நான் டெலீட் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து டெலீட் ஆயிரும். ஹோம் பேஜில் இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போனேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டென்ட் இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கேட்டகரிஸ், ஸோ கேட்டகரிஸும் நம்ம வந்து டைனமிக்காக எடிட் பண்ணலாம். இல்லை ஒரு புதுசாக வந்து ஒரு கேட்டகரி ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணேன் அப்படின்னா சைடில் வந்துருச்சு பாருங்கள். நான் எடிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து அந்த கேட்டகரியை வந்து என்னால் எடிட் பண்ண முடியும். ஸோ எனக்கு எப்படி வேணுமோ நான் வந்து எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸ். ஸோ யூசர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, ப்ரொஃபைலும் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அட்மின் இல்லையா, நான் ஒரு அட்மின்கிறதுனால என்னோட அட்மினோட கரண்ட் ப்ரொஃபைல் காட்டுது. என்னோட நேமு, என்னோட யூசர் இமேஜ் அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து லாக் அவுட் ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ளஸ் என்னால் வந்து என்னோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி என்னால் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். வேறு இமேஜ் என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து யூசர்ஸ். ஓகேவா, என்னோட வெப்சைட்டில் வந்து நான் அட்மினை வந்து ஆட் பண்ண முடியும், அட்மினை வந்து என்னால் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நான் பண்ண முடியும். ஓகேவா, நான் டெலீட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட ஐடி வந்து டெலீட் ஆயிரும். அண்ட் இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் லாக் அவுட் கொடுக்குறேன், நான் லாக் அவுட் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ நான் வந்து அதே பேஜ் இப்போ நான் பேக் கூட போக ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த டேஷ்போர்ட் இருக்குல்ல, இதுக்கு நான் போக ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு போகாது. நான் என்ன தான் அட்மின் அப்படின்னு மறுபடியும் அடித்து என்ட்ரு கொடுத்தாலும் எனக்கு போகாது. பிகாஸ் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. போஸ்ட் பண்ணுறது, இப்போ நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாகின் பண்ணுறதுல நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர் இருக்குமோ எல்லாமே இருக்குது. போஸ்டர்ஸ், கமெண்ட்ஸு, கேட்டகரிஸ், யூசர்ஸ், ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்ஃபெக்டான டிசைனோட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு வெப்சைட் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து PHPயோட பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே கற்றுப்பீங்க. பட் இப்போ இதில் வந்து என்ன மெயின் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் தான் பண்ணுவோம். ஓகேவா,
இந்த ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட்டை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஃபுல்லாக நம்ம எல்லா வெப்சைட்டும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுவோம். பட் உங்களுக்கு எடுத்தோடனே வந்து பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ புரியாது. அப்படிங்கிறனால இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கோர் பிஹெச்பியில் பண்ணியிருப்போம். கோர் பிஹெச்பிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து வெறும் பிஹெச்பி அண்ட் MySQL வச்சு பண்ணுறது. அதில் வந்து ஓஓபி அப்படிங்கிற அந்த கான்செப்டே வராது. ஓகேவா, வராமல் ஃபுல்லாக வந்து கோர் பிஹெச்பி வச்சு பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து ஓஓபி கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட்டு பண்ண 2 சைட் வந்து கோர் பிஹெச்பி. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் காட்ட 2 சைட் வந்து கோர் பிஹெச்பி. அதில் வந்து நம்ம கோர் பிஹெச்பியோட கான்செப்டை புரிஞ்சுப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேலரி சைட் மாதிரி இது. இப்போ இந்த கேலரி சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வரிசையாக வந்து என்னால் வந்து ஃபோட்டோஸ் டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேவா, ஃபோட்டோஸ் டிஸ்பிளேஸ் பண்ணலாம். இதில் நான் இப்போ வந்து லாகின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் யூசர்ஸ் மட்டும்தான். இதில் நான் வந்து அப்லோட்ஸ் போனேன் அப்படின்னா, இல்லைனா ஃபோட்டோஸ் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ நான் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு மேபி சம் இமேஜ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேவா, அது வந்து நீங்கள் என்ன இமேஜாக வேணால் இருக்கலாம். நான் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து மெயின் சைட், ஓகேவா, மெயின் சைட்டுக்கு போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ லோட் ஆகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இன்னொரு 3 இமேஜ் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது இந்த இடத்துல வரும். பட் இப்போ இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது. பட் நான் 3 ஆட் பண்ணேன் அப்படின்னா வரும். ஸோ நான் ஆட் பண்ண டைட்டிலோட வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த ஃபோட்டோஸுக்கு போயிட்டு நான் இதில் வந்து நிறைய எடிட் பண்ண முடியும். இதை நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இமேஜோட சைஸு, நேமு, ஐடி எல்லாமே காட்டும். இப்போ நான் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் கொடுக்கலாம். ஈவன் நான் வந்து டெலிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா டெலிட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது போயிடும். ஓகேவா, இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு மட்டும்தான் பண்ணுவோம். நம்ம வந்து கோர் பிஹெச்பியே வராது. முழுக்க வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் வரும். ஸோ இந்த ஒரு வெப்சைட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எல்லா கான்செப்ட்டுமே கற்றுப்பீங்க. இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். அப்லோட் பண்ண முடியும், ஃபோட்டோஸ் அவங்க பார்க்க முடியும், யூசர்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஆட் நியூ யூசர் பண்ணலாம், புதுசாக ஒரு யூசரை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து அட்மினுக்கு போனீங்க அப்படின்னா, லாக் அவுட் பண்ணிட்டு அட்மினுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் போகவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த அட்மின் அப்படிங்கிற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஒரு நியூ இக்னாட்டிவ் டேப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து login.php தான் போகும். நீங்கள் லாகின் பண்ணால் தான் உங்களை வந்து உள்ளே அலோவே பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உள்ளே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சு கற்றுப்போம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இது எல்லாமே பண்ணனால உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போஸ்டர்ஸுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸஸோ இல்லை ஒரு திங்ஸோ மேக் பண்ணுவோம். அதுதான் வித்தியாசம், தவிர மற்ற எல்லாமே சேம் தான். அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ யூசர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்குறது, அதுவும் நம்ம வந்து இந்த கோர்ஸில் கவர் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக இன்னொரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். பேமெண்ட் கேட்வேயில் எப்படி நம்ம வந்து நம்ம வெப்சைட்டையும் பேமெண்ட் கேட்வே மெர்ஜ் பண்ணலாம், லிங்க் பண்ணிட்டு எப்படி வந்து பேமெண்ட் கேட்வே டேட்டா வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பேமெண்ட் கேட்வேவும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த ஒரே ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணுற மூலயமா நீங்கள் வந்து பிஹெச்பியும் ஃபுல்லாக கற்றுக்கலாம், MySQL டேட்டாபேஸும் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ப்ளஸ் பிஹெச்பியில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோட் காட்டினாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து போனேன் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் எல்லாமே, நமக்கு யூசர்லேருந்து எல்லாமே. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸு, இந்த யூசர் இதெல்லாம் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம், ஷாப்பிங் மாதிரி வெப்சைட்ஸ் பண்ணலாம்.